இது பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நான் சாயந்தரம் எடுத்ததுங்க. செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு என்ன சாப்பாடு செய்யலான்னு ஒரு யோசனையாக இருந்துச்சு. ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, கேப்சிகம், உருளைக்கிழங்கு எல்லா காய்கறியுமே இருந்துச்சு. ஆனால் காயை வந்து குழம்பு வச்சு ரசம் வச்சு பொரியல் பண்ணி சாப்பாடு செய்ய ரொம்ப இதோட இவ்வளோ ஐட்டம் செய்யறதா இருந்துச்சு. டிஃபன் மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்தோம். கேரட்டு, பீன்ஸ் ரெண்டும் தனித்தனியாக பிரித்து கேரட் வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டை பணியாரத்துக்குள்ள வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, கேரட்டு, முட்டை 3 ஊற்றி நல்லா எல்லாம் வணக்கி விட்டு அந்த மாவில் போட்டு கேரட்டு பணியை வந்து சுட்டாச்சு. நல்லா கேரட்டு முட்டை பணியர்னே சொல்லலாம். அதில் சுட்டாச்சு. இப்போ அங்கே சாஃப்டாக இருக்குது. சும்மாவே சாப்பிட்லாம். மேக்ஸிமம் நானும் அத்தையும் பார்த்தீங்கன்னா சும்மாவே சாப்பிட்ருவோம். ஆனால் இதுக்கு வந்து நாங்கள் வந்து குழம்பு வச்சோம். ஏன்னா மாமனோட ஹஸ்பண்டு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாவு பார்த்திங்கன்னா வந்து மீதி இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு ரசம் வந்து அடுப்பில் வந்து வெந்துட்டுருக்கு. நானும் அத்தையும் பார்த்திங்கன்னா 6:30 மணிக்கே சாப்பிட்டோம். ஆனால் எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்குள்ளே முடிஞ்சிடும். இப்போ அந்த பீன்ஸ் பார்த்திங்களா, பீன்ஸ் வந்து கொஞ்சமாக பருப்பு போட்டு சாம்பார் வச்சாச்சுங்க. வந்து நைட்டுக்கு மட்டும் அவரை மாதிரி காலையில் தான் இருக்கும். சரி தோசை இது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. பார்த்திங்கன்னா அப்போ நானும் அத்தையும் சாப்பிட்றதுக்கு எனக்கு வந்து ஒரு இடத்துல இந்த வந்து சின்ன சின்ன குழியாக தான் இருக்குமா, அதில் வந்து எனக்கு ஒரு இடத்துல அத்தைக்கு ஒரு இடத்துல வந்து சுட்டு சாப்பிட போகிறோம். இன்றைக்கி நைட்டுக்கு வந்து எங்களுக்கு டின்னர் வந்து இதுதான். ரொம்ப சிம்பிளாக வந்து முடிச்சாச்சு. நாங்கள் நிறைய ரீல்ஸ் வீடியோ போடுறோம். நீங்கள் ஷார்ட்ஸில் போய் கண்டிப்பாக பாருங்கள். பிடிச்சிருந்தா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரீல்ஸ் வந்து இது மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி நாங்கள் வந்து எடுத்து போடுறோம். தம்பியும் சேர்ந்து தான் பண்ணுவாங்க. நல்லா உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நைட் டின்னர் வந்து எங்கள் வீட்டில் வந்து முட்டை குழி பணியாரமும் பீன்ஸ் குழம்பு தான். பாய்.